ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் ஹையர் செகண்டரியில் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே வந்து அதை பற்றி என்ன சொல்கிறோம்? ஸோ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏ. ஓகே, ஒரு டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம்? 2 காப்பியாக மாற்றுறோம். ஸோ இட்ஸ் கால்டு யூஸ்வலி என்னென்னா மதர் டு டாட்டர் டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் அதோட டெஃபினிஷன். மதர் டு டாட்டர் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெப்ளிகேஷன். ஸோ இந்த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெப்ளிகேஷன் வரும், அண்ட் தென் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இதெல்லாம் வரும். ஸோ இந்த டிஎன்ஏ எப்படி 2 காப்பியாக மாறுது? ப்ரோகரியோட்ஸ், அதாவது பாக்டீரியாவில் எப்படி, யூகரியோட்ஸ் அதாவது நம்மளோட பாடியில் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் where டிஎன்ஏ இஸ் காப்பீட் பிஃபோர் அ செல் டிவைட்ஸ். செல் டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ காப்பி ஆகிறது தான் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது வந்து செமி கன்சர்வேட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? செமி கன்சர்வேட்டிவ்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஓல்டு, அதாவது அப்பாட்டியோ இல்லை அம்மாட்டியோ வரும், இன்னொன்று வந்து அது புதுசாக சிந்தசைஸ் பண்ண ஸ்டாண்ட், அதான் செமி கன்சர்வேட்டிவ். ஓகே, ஸோ செமி கன்சர்வேட்டிவ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓல்டு ஸ்டாண்டும் இருக்கும், நியூ ஸ்டாண்டும் இருக்கும், ரைட்? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ரெப்ளிகேஷன் வில் ஹாவ் 3 ஸ்டெப்ஸ். சரியா? 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் 4 ஸ்டெப் இருக்குது, ட்ரான்ஸ்லேஷன் 5 ஸ்டெப் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 ஸ்டெப் என்னென்னா இனிஷியேஷன், இலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இனிஷியேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இனிஷியேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ரோகரியோட்ஸில் எப்படி நடக்குது அண்ட் யூகரியோட்ஸில் எப்படி நடக்குதுன்னு ஒரு ஓவரால் பிக்சர் பாருங்கள். ஸோ ப்ரோகரியோட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது இல்லையா? ஸோ சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. அதோட ஆரிஜின், அதாவது ரெப்ளிகேஷன் நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வராது, நடுவுலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நடுவுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பபிள் தான் இருக்குது. கேன் யூ சி? ஸோ அதாவது ப்ரோகரியோட்டிக் இதில் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், ஒரே ஒரு ரெப்ளிகேஷன் பபிள் தான் இருக்கும். பபிள் தெரியுது இல்லைங்களா? இது தெரியுது இல்லை? இதுதான் வந்து பபிள். ஓகே, ஸோ ஒரு பபிள் தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் யூகரியோட்ஸ் நீங்கள் பாருங்கள், மல்டிபிள் பபிள்ஸ் இல்லையா? நிறைய இடத்துல நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும், கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ஸு. ஓகே, ஸோ அட் த எண்டு நீங்கள் இங்கே 2 டாட்டர்ஸ் டிஎன்ஏ பார்க்கலாம், இங்கே அதே மாதிரி 2 டாட்டர் டிஎன்ஏ பார்க்கலாம், ரைட்? ஸோ லெட் அஸ் கோ டீப் இன் டு தட். அப்போது இந்த பிக்சருக்கு வந்துடுவோம். இங்கே நீங்கள் யூ வில் அப்சர்வ் தட் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் யூ ஆர் சீயிங் ஹியர் இஸ் ஒரு டிஎன்ஏ ஏ இல்லையா? ஏன்னு போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன், அதாவது இனிஷியேஷனில் ரெகக்னேஷன் ஆஃப் த ஆரிஜின், எங்கே அந்த ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ ஏன்னு சொல்கிறது. ஸோ அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு பேர் ஓஆர்ஐ, ஈஸி, ஆரிஜினோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் ஓஆர்ஐ. இதே வந்து யூகரியோட்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் கால்ட் ஏஆர்எஸ், மல்டிபிள் சைட்ஸ் இருக்கனால ஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யூகரியோட்ஸில் தட் இஸ் ஏஆர்எஸ், ரைட்? அதே மாதிரி அதோட காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிக்கிறது ரெகனைஸ்ட் பை ஓஆர்சி. ஓஆர்சி தான் இந்த இதை கண்டுபிடிக்கும், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பாக்டீரியாவில் அது வந்து அந்த இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும், அந்த ஓஆர்ஐ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, ரைட், கண்டுபிடிச்சி அது வந்து ஸ்டார்ட் பண்ணுது. நவ் இட் வில் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஏ, அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ஏலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க ப்ரோகரியோட்ஸுக்கு. ஓகே, யூகரியோட்ஸுக்கு தட் இஸ் பை ஓஆர்சி, ஆரிஜினா. ஓகே, ரெகனைஸ்ட் பை ஓஆர்சி, ஆரிஜின் ரெகக்னேஷன் காம்ப்ளெக்ஸ். அண்ட் அந்த மல்டிபிள் சைட்டுக்கு பேர் ஏஆர்எஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் இன் டு தட். இப்போ என்னென்னா அந்த சூப்பர் காயிலிங் இல்லையா, பயங்கரமாக அந்த முடி சுற்றி இருக்கும், ஜவுடி முடி மாதிரி ரொம்ப டைட்டாக சுற்றி இருக்கும். அந்த சுற்றினதை நம்ம சூப்பர் காயிலை நம்ம ரிலீவ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டாண்டை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும் இல்லையா? 2 பிரிக்க முடியும். அது வந்து நான் இங்கே தொப்பி ஐஸ் போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ், அது என்ன சிம்பாலிக்காக என்ன சொல்ல வரேன்னா டோப்போ ஐசோமரேஸ் அது பேர். ஸோ இட் ரிலீவ்ஸ் த சூப்பர் காயிலிங் அதாவது ஸ்ட்ரக்சரல் டென்ஷனை ரிலீவ் பண்ணுறது டோப்போ ஐசோமரேஸ், நான் வச்சுக்கோங்க. இதே பாக்டீரியாவில் டிஎன்ஏ கைரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோப்போ ஐசோமரேஸ் நிறைய டைப் இருக்குது, டைப் 1, டைப் 2. நமக்கு மெயினாக வந்து டைப் 2 தான் நமக்கு யூஸ் ஆகுது, அதுதான் கைரேஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது டோப்போ ஐசோமரேஸ், இந்த க்ரீன் கலர்னு இது நீங்கள் பாருங்கள். இப்போ சூப்பர் காயிலிங் ரிலீவ் ஆகிடுச்சா? இப்போ அந்த நடுவில் இருக்க ஹெலிகாப்டர் பார்க்குறீங்க இல்லையா? ஹெலிகாப்டருக்குள்ளே பீன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஹெலிகேஸ் பி, ஹெலிகேஸ், அண்ட் இட்ஸ் ஆல்சோ கால் டிஎன்ஏ பி. ஸோ இங்கே டிஎன்ஏ ஆரம்பிக்குது, டோப்போ ஐசோமரேஸ் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் என்ன வருது உங்களுக்கு? டிஎன்ஏ பி ஆர் ஹெலிகேஸ் வருது. இது எனர்ஜி டிரைவன் ப்ராசஸ். இதுக்கு ஏடிபி வேணும், ஏடிபி இல்லாமல் நடக்காது.
ரைட். அடுத்து நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும்னா, நெக்ஸ்ட் இனிஷியேஷனில் இப்போ நம்ம பிரிச்சுட்டோம். எது பிடிக்குது, ஹெலிகேஸ் இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த பக்கம் மூவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பிரித்தனால இப்போ நமக்கு ஒரு பபிள் ஃபார்ம் ஆகிடுச்சு, விச் இஸ் கால்ட் ரெப்ளிகேஷன் பபிள். இதை நம்ம ரெண்டாக இப்படி டிவைட் பண்ணால் அதுதான் ஃபோர்க் மாதிரி இருக்குது இல்லையா, பாருங்கள், டியூனிங் ஃபோர்க் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த பார்ட் வரைக்கும் இது ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க், இது ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க், ரைட். ஸோ இப்படி பிரிச்சாச்சு. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகலைன்னா, நம்ம இப்போது ஜிப்பு தான், ஓகே, ஜிப்பை நம்ம இது பண்ணுற மாதிரி. ஸோ ஜிப்பை இது பண்ணால் திருப்பி என்ன ஆகலாம், இங்கேன்னா போய் ஒட்டிக்கலாம். அப்போ இதை திருப்பி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த சிங்கிள் ஸ்டாண்ட், இது சிங்கிள் ஸ்டாண்ட் இல்லையா, சிங்கிள் ஸ்டாண்டில் ஒரு ப்ரோட்டீனை பைண்டு பண்ணணும். அதுக்கு பேர் தான் சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். சிம்பிள் ஆகிடுச்சா, சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஓகே, அது என்ன பண்ணும், சிங்கிள் ஸ்டாண்டில் போய் பைண்ட் ஆகி, ஓகே, ஸோ எதை ப்ரிவெண்ட் பண்ணுன்னா ரீவைண்டிங்கை தடுக்கும். ரீவைண்டிங் நடக்காது. இது போய் பைண்ட் ஆச்சுன்னா ரீவைண்டிங் நடக்காது, மறுபடியும் வந்து ஒட்டிக்காது. ரைட், இது ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஹெலிகேஸு, இந்த டோபைசமரேஸு அண்ட் இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் எல்லாம் அன்வைண்டிங் ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஓகே, கம்பைன் டுகெதர் வி கால் தம் as அன்வைண்டிங் ப்ரோட்டீன். ஓகே, இப்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வாட் இஸ் த மெயின் என்சைம், நெக்ஸ்ட் த ஸ்டெப் இஸ் இலாங்கேஷன். மெயின் என்சைம் என்னென்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். பிகாஸ் எதுலேருந்து எது ஸ்டார்ட் ஆகும், அது ப்ரைமர் வந்து 3', ரைட், 3', டெம்ப்ளேட் வந்து 3', 5' இருக்குன்னா 5'னா ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5' to 3' தான் ஸ்டாண்டை சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, பட் இந்த அந்த அந்த 5' இங்கே வரணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் ரேஸில் யாராவது அதை என்ன பண்ணணும், அந்த சிக்னல் கொடுத்தா தானே துப்பாக்கி சுட்டு தான் ஸ்டார்ட். அது மாதிரி ஆர்என்ஏ ப்ரைமருங்கிறது ஃபஸ்ட்டு அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, டிஎன்ஏ பாலிமரேஸ் சிந்தசைஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான ஒரு விஷயம்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா அது ஒரு ஆர்என்ஏ மாலிக்யூல். ஓகே, ஆர்என்ஏ 100 to 200 நியூக்ளியோடைடு இருக்கும். ஓகே, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரீ 3 ஹைட்ராக்சில் குரூப் ஃபார் டிஎன்ஏ. ஸோ இந்த இடத்துல அது 3 ஹைட்ராக்சில் குரூப் கொடுக்கும். ஸோ இது இப்படியே சிந்தசைஸ் ஆகி இப்போ என்ன 3 ஹைட்ராக்சில் குரூப் வந்துடுச்சா, வந்ததும் அடுத்த 5 ஹைட்ராக்சி நியூக்ளியோடைடு இங்கே வந்து பைண்ட் ஆகும். ஸோ ப்ரைமர் இல்லாமல் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, இப்போ என்னென்னா இது இப்படியே கண்டினியூஸாக அப்படியே போக போக என்ன ஆகும், இது கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆகும். பட் இங்கே என்ன ஆகும், இப்போ மாறி வருது பாருங்கள், இங்கே என்ன ஆகும், இது 5, இது 3', 5'னா அப்போ இது என்னது 3 and 5. அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே இந்த டைரெக்ஷனில் போகும். இந்த டைரெக்ஷனில் போனால் என்ன ஆகுதுன்னா இங்கே நின்று போயிடும். அடுத்தது இன்னொரு ப்ரைமர் வைக்கணும், மறுபடியும் நின்று போயிடும். ஸோ ஒரு டைரெக்ஷனில் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓகே, அதை அந்த ஹெலிகேஸ் உடைக்க அப்படியே கண்டினியூஸாக சிந்தசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் டிஎன்ஏ பாலிமரேஸ். இன்னொரு டைரெக்ஷனில் அது பிரேக் ஆகி வரும். ஓகே, வேறு வழியில் அது பிரேக் ஆகி தான் வரணும். ஸோ இதுதான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இலாங்கேஷனுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட். ஓகே, இலாங்கேஷனில் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா ப்ரைமேஸ் இல்லாமல் சிந்தசைஸ் பண்ணாது. இதே ப்ரைமேஸ் பாக்டீரியாவில் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து யூக்கரியோட்ஸில் ப்ரைமேஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ பாக்டீரியாவில் டிஎன்ஏ ஜி. ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் டிஎன்ஏ ஜி இன் பாக்டீரியா. ஓகே, யூக்கரியோட்ஸில் தட் இஸ் த primer by polymerase. Okay, we can call RNA polymerase or we can call this alpha polymerase is synthesize பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா இந்த ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்டில் இதே மாதிரி இப்போ இப்படி வந்து இப்படி பிரேக் ஆகிடுச்சா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க, இங்கே வந்து இங்கே பிரேக் ஆகிடும், அடுத்தது அப்படியே போகும், உடையும் போது அடுத்தது இது ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது பிரேக் ஆகும், பிரேக் ஆகி துண்டாக சிந்தசைஸ் ஆகும், ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆகும். ஓகே, ரைட். ஸோ அதுதான் இப்போ இலாங்கேஷனில் நீங்கள் என்ன எழுதணும், வாட் யூ வில் ரைட் இன் இலாங்கேஷன். ஓகே, ஸோ இலாங்கேஷன் வரும்போது யூ ஷுட் ரைட் இலாங்கேஷனில் டிஎன்ஏ பாலிமரேஸ் பற்றி எழுதணும். டிஎன்ஏ பாலிமரேஸ் பற்றி எழுதணும். டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன ஃபார்ம் பண்ணுன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஓகே, இட் வில் ஃபார்ம் அ பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். யூ நோ வாட் இஸ் அ பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இல்லை, பக்கத்தில் இருக்க இந்த பாண்டு. ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒரு டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வருதா, இந்த எஸ்எஸ்பி பின்னாடி போனதும் இந்த ஒரு டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வருது, அதுக்கேற்ற மாதிரி இல்லையா, ஏ வந்தால் என்ன வரும், டி வரும், சி வந்தால் ஜி வரும், அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வரும். ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படியே ஜாயின் பண்ணி விட்ரும், அடுத்தடுத்து வர இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ரும். ஸோ பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அந்த பாஸ்போடைஎஸ்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும், ரைட். ஸோ இதனால தான் இது மேபி ஒரு ரீசன். ஏன்னா எனர்ஜி வேணும்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா
5' to 3' தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அங்கே தான் நிறைய எனர்ஜி கிடைக்கிறனால அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நியூ ஸ்டாண்ட் ஆல்வேஸ் 5' to 3' புது ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஓல்டு ஸ்டாண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எதில் இருக்கும்? 3' to 5'. இது மறக்காதீங்க, இது மறந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ தே ஆர் ஆன்டி பேரலல். அப்படியே சிந்தசைஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, எல்லாம் சிந்தசைஸ் ஆகிடுச்சு. என்னது டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன யூஸ் பண்ணுச்சு? இட் யூஸஸ் ஏடிபி. ஓகே, ஏடிபி யூஸ் பண்ணி அது சிந்தசைஸ் பண்ணிகிட்டே போகுது. சாரி, ஏடிபியில் பாஸ்போர்ட் ஏஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணுது அண்ட் ரிலீசஸ் பிபிஐ. அப்படியே ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும்போது கடைசியில் என்ன ஆகும்னா, ரைட், இந்த இது மறுபடியும் என்னவாக மாறணும்? இந்த ப்ரைமர், இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் மறுபடியும் என்னவாக மாறணும்? டிஎன்ஏவாக மாறணும். ஸோ இங்கே ஒரு டிஎன்ஏ பாலிமரேஸ் வரும். அது யூகரியோட்ஸ்லேயும் ப்ரோகரியோட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ யூகரியோட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ங்கிற அந்த டைப் வந்து ஆர்என்ஏவை டிஎன்ஏவை மாற்றும். அப்போ இப்போ அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் 1க்கு நமக்கு ஒரு பேர் கொடுக்கலாம்ல. ஓகே, டிஎன்ஏ டு ஆர்என்ஏனா டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏ டு டிஎன்ஏனா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அதனால் இது ஆகிடும். அப்புறம் இப்போ இந்த துண்டெல்லாம் ஜாயின் பண்ணுறது ஈஸி. அது என்னது? லைகேஸை வச்சு நம்ம இந்த பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். ஒட்டுறதுக்கு தான் லைகேஸ்ன்னு சொல்லுவோம். டிஎன்ஏ லைகேஸ் அது எல்லாமே ஒட்டும். ஸோ லாகிங் ஸ்டாண்டில் பிட்டாக வரும், பீஸாக வரும். இங்கே வந்து இது இப்படி ஜாயின் பண்ணும். ஸோ உங்களுக்கு மெயினாக என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஷுட் ரிமெம்பர் த டைப்ஸ், ரைட்? இந்த டைப்ஸ் நான் சொல்லலை, உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறேன், நோட்ஸில் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் அது மெயினாக எழுதணும். அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ரோகரியோட்ஸில் என்ன இருக்குது, யூகரியோட்ஸில் என்ன இருக்குது. ஓகே, இப்போது பழைய புக்கில் சொல்லாத விஷயம் என்னென்னா, எப்படி இந்த டிஎன்ஏ அதாவது ரெப்ளிகேஷன் எண்ட் ஆகும், தட் இஸ் டெர்மினேஷன். ஓகே, ஸோ டெர்மினேஷன் ப்ரோகரியோட்ஸில் எப்படின்னா, இப்படியே சுற்றி சிந்தசிஸ் ஆகும்போது இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் என்ன ஆகிடுது? ரெண்டுமே இந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா, அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு ரெண்டும் என்ன ஆகிடுது? கம் டுகெதர். மீன்ஸ் அந்த எஸ்எஸ்பி ப்ரோட்டீன் எங்கேயாவது ஓகே இல்லாமல் போயிடுது. இல்லாமல் போயிட்டு கடைசி டெர்மினேஷன் அப்போ தான் அது இதாகும், ரைட்? ஸோ திஸ் வில் கம் டுகெதர், ரைட்? பாக்டீரியாவோட அந்த டெர்மினஸ் ஆப்போசிட் டு ஓஆர்ஐ அது ரெண்டுமே வந்து ஃபோர்க்கு மீட் ஆச்சுன்னா it will end. So in prokaryotes replication fork, right, replication fork மீட் ஆகும்போது ஓகே எண்ட் ஆகும். அதே வந்து ரெப்ளிகேஷன் பபிள்ஸ் நிறைய இருக்கனால இந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆச்சுன்னா யூகரியோட்ஸில் எண்ட் ஆகும். யூகரியோட்ஸில் எப்படி எண்ட் ஆகும்னு கேட்டால் பபிள்ஸ் வில் ஃபியூஸ் டுகெதர். அதெல்லாம் அதே தான், சேம் தான், பட் பபிள்ஸ் ஃபியூஸ் ஆகிற மாதிரி நிறைய மல்டிபிள் பபிள்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஒரே ஒரு பபிள் இருக்கனால நம்ம அப்படி சொல்கிறோம், ரைட்? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு டெர்மினேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இது. பழைய புக்கில் இல்லை, இப்போ புது புக்கில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் இதை பற்றி, ரைட்? ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 பற்றி சொன்னேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், சார் இதே இது அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூகரியோட்ஸில் இருக்கா? யூகரியோட்ஸில் இருக்குது. ஓகே, அதுக்கு பேர் ஆர்என்ஏஎஸ். ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணுறது அது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1க்கு ஈக்குவலாக நான் போடுறேன். ஸோ யூகரியோட்ஸில் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏவை எடுக்கிறது தனித்தனியாக நடக்குது. ஆர்என்ஏஎஸ் ஹெச்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் அனதர் ப்ரோட்டீன் தட் இஸ் ஃபென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. FEN1 ஃபென், ரைட்? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். அதாவது நான் என்ன சொன்னேன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இன் யூகரியோட்ஸில் பண்ணுறது இந்த ஆர்என்ஏஎஸும் ஃபென் அப்படிங்கிறது. ஃபென்னுனா ஃப்ளாப் எண்டோநியூக்ளியஸ் 1ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பண்ணுறது. ஓகே, ரைட். இது முடிஞ்சதும் வெரி இம்பார்ட்டன்ட் ரெப்ளிகேஷனில் எப்பயுமே என்ன நடக்கும்னா ப்ரூஃப் ரீடிங்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பேப்பர் டைப் பண்ணிட்டீங்க, ஓகே, ஒரு லெட்டர் எழுதிட்டு அது மறுபடியும் படித்து பார்ப்பீங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதுதான். ரெப்ளிகேஷனில் மிஸ்டேக் வரக்கூடாது. வந்தால் அது அடுத்த இதுக்கு போயிடும், ஜென்ரேஷனுக்கு போயிடும், மியூட்டேஷன் ஆகிடும், கேன்சர் கூட வரலாம். ஸோ ரெப்ளிகேஷனில் மோஸ்ட்லி தப்பு நடக்கக்கூடாது. அதனால் நிறைய ரிப்பேர் மெக்கானிசம் இருக்கும். அதுக்கு பேர் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். அதை பற்றி அடுத்த இதில் படிப்போம். பட் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசமில் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ரீடிங்னா அது பண்ணுறது நம்மளோட மெயின் என்சைமே பண்ணிடும், ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டி. ரைட், தேங்க்யூ.